எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது குனாஃபா. கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற ஒரு அரபிக் ரெசிபியாக இருக்குது. குனாஃபா பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக சேமியா வாங்குறது கிடைக்கும், குனாஃபா சேமியா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம பாயசம் பண்ணுற சேமியிலும் இப்போ நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப ரிச்சாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. 3/4 கப் அளவு சர்க்கரை அப்படின்னு சொன்னால் 150 கிராம் அளவுக்கும், தண்ணி 120 ml இருக்கும். நல்லா கொதிக்க விட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ரெண்டுமே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி இது ஆற விட்டுக்கலாம். குனாஃபா ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டிய சிரப் தான் இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால், 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தீ ஆன் பண்ணக்கூடாது. நல்லா கலக்கி கட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதே மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும் போது நான் இதில் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். 70 கிராம் அளவுக்கு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. கூடவே 30 கிராம் அளவுக்கு மொசாரலா சீஸும் சேர்த்துடுறேன். மொசாரலா சீஸ் நம்ம பிஸா எல்லாம் சேர்க்குற சீஸ் தான், அது ஆப்ஷனலாக இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ். ரெண்டுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மொசாரலா சீஸ் சேர்க்கலை, க்ரீம் சீஸ் மட்டும்தான் சேர்க்குறேன் அப்படின்னா 80 to 100 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இதில் கலந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது மாற்றி வச்சுக்கோங்க. ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. அடுத்தது குனாஃபா வெர்மிசெல்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு கிடைக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது 300 கிராம் அளவுக்கு இருக்கிற ஒரு பாட்டிலாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்க்கு மினிமம் 300 கிராம் வேணும். 400 கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 300 கிராமில் கம்மியாகக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இது இப்போ பாருங்கள், ரொம்ப நூலு மாதிரி இருக்கிற ஒரு சேமியா இருக்குது, வெர்மிசெல்லியாக இருக்குது. இது கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணாதீங்க, கையிலே நல்லா அமர்த்தி 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 சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதில் பட்டர் 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர், லைட்டாக சூடு பண்ணி மெல்ட் பண்ணிய பட்டர் தான் சேர்த்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு இருக்கும். சால்டட் பட்டராக இருந்தாலும் அன்சால்டட் பட்டராக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேயில், ஒரு கேக் டின்னில் கொஞ்சம் நெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சேமியா மிக்ஸ்லேருந்து கரெக்டாக பாதி அளவுக்கு இதுக்குள்ளே போட்டு கையில் நல்லா அமர்த்தி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக அமர்த்தி வச்சுக்கோங்க. இது நல்லா அமர்த்தணும், இல்லை இருந்தால் இதுக்குள்ளே சேமியா இருக்கிறதுனால கேப்பு தெரியும். அப்போ நம்ம இதுக்குள்ளே சீஸ் ஃபில்லிங் வெளியே வந்துடும். அதனால் இதே மாதிரி வுடன் மேஷராக இல்லை ஸ்பூனாக சின்ன பாத்திரமாக ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா லெவலாக டைட்டாக இதே மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் மெதுவாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணோம், இல்லை இருந்தால் அந்த சேமியெல்லாம் ஒட்டி அப்படியே வெளியே வந்துடும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இது அந்த டின்னுக்கு ஓரமாக போய் ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக ரவுண்டாக வந்துட்டு சேமியா தெரியணும். நடுவில் மட்டும்தான் ஃபில்லிங் நிற்கணும். ஃபில்லிங் ஓரமாக இருக்கிற சேமியில் ஒட்டாமல் ஃபுல்லாக ரவுண்டாகவே சேமியா அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சேமியா பாதி தான் நம்ம முதல்ல போட்டிருந்தேன், மிச்ச பாதி அப்படியே இருக்குது. அது இந்த சீஸுக்கு மேலே மெதுவாக போட்டு மெதுவாக டைட்டாக லெவலாக அமர்த்தி விட்டுக்கோங்க. ஃபில்லிங் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே சேமியா போட்டுட்டு முதல்ல செஞ்ச மாதிரி டைட்டாக அமர்த்தக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக மெதுவாக லெவலாக அமர்த்திக்கோங்க. உள்ளே இருக்கிற சீஸ் ஃபில்லிங் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இது நம்ம இதுக்கப்புறம் பேக் பண்ணணும். ஃபில்லிங் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சீஸ் வெளியே ஒழுகி வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.
நான் ஒரு கடாயில் தான் பேக் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இது கடாயில் தான் பேக் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா மீடியம் லோ ஃப்ளேமில் 30 to 35 நிமிஷம் ஆகும் இது கரெக்டாக ரெடியாகி கிடைக்கிறதுக்கு. நான் வந்துட்டு 8 இன்ச்சு பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கு, அது வந்து முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். 30 to 35 நிமிஷம் ஆகும் கடாயில். நீங்கள் ஓவனில் தான் குக் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸில் 25 to 30 நிமிஷம் ஆகும் இது வேக வச்சு எடுக்கிறது. கடாயில் இருந்தாலும் ஓவனில் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. இது வந்து நம்ம கேக்கெல்லாம் உள்ளே குத்தி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பார்க்க முடியாது. இது கரெக்டாக பேக் ஆயிடுச்சான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, இது கோரம் பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் சேமியா தெரியும். அப்போ தான் இது கரெக்டாக அதுக்கு பாட்டம் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உடனே வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது திருப்பி போடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, கீழே மட்டும்தான் அந்த மாதிரி கோல்டன் கலரில் சேமியா ஃப்ரையாக இருக்குது. அந்த மேலேயே நமக்கு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால இது ஒரு டைம் திருப்பி போடணும். சேமியா வந்து ஓரமாக இருக்கிற சேமியா வந்து ஃப்ரை ஆகும்போது சில டைம் வந்து இதில் நல்லா டைட்டாக ஒட்டி இருக்கும், அது வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இல்லை இருந்தால் நம்ம இது திருப்பி போடுற டைமில் இதோட ஷேப்பு போயிடும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரையிங் பேனில் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த மாதிரி திருப்பி போடுறது. உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கிற ஃபில்லிங் தான் இருக்குது, மேலே வந்து சேமியா இருக்குது, அதனால் பத்திரமா பார்த்து பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலரில் நமக்கு ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கு. பேனில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தீ கம்மி பண்ணி ஒரு 4 to 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாட்டம் செக் பண்ணுங்கள், இதே மாதிரி கோல்டன் கலராக வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் தீ ஆஃப் பண்ணிடலாம். டைரெக்டாக ஃப்ளேமில் வைக்கும்போது கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. 2 சைடும் கோல்டன் கலராக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச சுகர் சிரப் அதுக்கு மேலே ஃபுல்லாக எல்லா சேமியையும் சோக் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா பவுடர், இது ட்ரெடிஷ்னல் எல்லாருமே செய்கிற குனாஃபாவோட ஒரு கார்னிஷிங்காக இருக்குது. பிஸ்தா பவுடர் வந்துட்டு இதே மாதிரி ரவுண்டாக வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த சுகர் சிரப்பில் சேமியா நல்லா சோக் ஆகணும், அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லை அந்த சேமியா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எது பிடிக்குமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. எந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.